நம்ம இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய கோயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாசிப்பெரியன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் இருக்கக்கூடிய மாசிக்குன்றில் தான் வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு நம்ம போகணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா நாமக்கல்லேருந்து பஸ் இருக்குது. அதே போல் சேலம், ராசிபுரத்துலேருந்து கொல்லிமலைக்கு வந்து பஸ் இருக்குது. பெரும்பாலும் வந்துட்டு பஸ் வந்து ரொம்ப குறைவு தான். ஏன்னா வந்து நம்ம டூ வீலர் இந்த மாதிரி வண்டி வாகனங்களில் போகிறது வந்து கொஞ்சம் பரவாயில்ல, கம்ஃபர்டபுளாக இருக்கும். சுமார் ஒரு 4 கிலோமீட்டர் வந்து மேலே நடந்து போகிற மாதிரி இருக்கும். அது வந்து இந்த அமாவாசை இந்த மாதிரி நாட்களில் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான கூட்டம், நிறைய பூஜைகள்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய பக்தர்கள் வந்து அவங்களுக்கு நினச்சி வந்த காரியம் நிறைவேறதுக்காக நிறைய நேர்த்தி இடம்லாம் வந்து செலுத்துறதை நீங்கள் வந்து கண்ணால் பார்க்கலாம். காலையில் அதிகாலையில் வந்து அதிகபட்சம் ஒரு 5 மணிக்கே வந்து மேலே கோவிலில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சீக்கிரமாக நம்ம பார்த்துட்டு கடவுளை வந்து தரிசனம் பண்ணிட்டு போக முடியும். அதே போல் இங்கே வந்து ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் அமாவாசை நாட்களில் போகிறது. அந்த அமாவாசையில் தான் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான நாளாக வந்து அங்கே சொல்கிறாங்க. இந்த கோவிலில் கோழியை வந்து உயிரோட வேலில் வந்து குத்தி கொண்டுருக்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தா, அங்கே இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் அப்படின்னா, அவங்களுக்கு யாராவது தீவினை ஏதாவது ரிலீஸ் பண்ணின்ற மாதிரி ஏதாவது செஞ்சுட்டாலும் அதை வந்து போக்குறதுக்காக இங்கே வந்து இந்த மாதிரி வேலில் வந்து உயிரோட கோழிகளை வந்து குத்துறதா வந்து சொல்லப்படுது. திருமண தடை நீங்கி கல்யாணம் வந்து நடக்கிறதுக்காகவும் இங்கே பெரும்பாலான மக்கள் வந்து அவங்களோட வேண்டுதலை வந்து வைக்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, குழந்தை பேர் இல்லாத மக்கள் வந்து இங்கே குழந்தை வரம் வேண்டதுக்காக வேண்டிக்கிறாங்க. மற்றும் பார்த்திங்கன்னா, இங்கே வந்துட்டு இன்னும் அந்த குன்றில் அந்த சைடில் பார்த்திங்கன்னா வீடியோவில் வரும் பாருங்கள், அங்கே வந்துட்டு நிறைய கற்கள் எல்லாம் வந்து அடுக்கடுக்காக அடுக்கி வைக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இது வரைக்கும் ஒரு வீடை கட்ட முடியல, இல்லை ஒரு புது வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்க வந்துட்டு இந்த மாதிரி கற்களை வந்து அடுக்கடுக்காக அடுக்கி வைக்கிறாங்க. அந்த மாதிரி அடுக்கி வைக்கும்போது வீட்டை கட்டக்கூடிய அந்த ஆற்றல் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதா வந்து நம்பப்படுகிறது. ஒருத்தங்க இன்னொருத்தங்களுக்கு தீங்கு விளைவிச்சிட்டாங்க அப்படின்னா, பாதிக்கப்பட்டவங்க இந்த கோவிலுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த வேல்கம்பில் வந்து இந்த கோழியை வந்து உயிரோட குத்துறாங்க. வேல்கம்பியில் குத்திருக்கிற எந்த கோழியுமே எந்த ஒரு பறவைகளோ இல்லை மற்ற எந்த ஒரு ஜீவராசிகளுமே வந்து இதை வந்து சாப்பிட்றது கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு துர்நாற்றமும் வந்து வீசுறது கிடையாது. கூரையாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பழமையான கோயில். ஒரு சிறிய கூரையில் தான் இருக்குது. கோயிலை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக எல்லாம் ஏகப்பட்ட மணிகளாக இருக்கும். இந்த மணிகளை பார்க்கும்போது தெரியும் இந்த அளவுக்கு இந்த இடத்துல எந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷன் கடவுளோட வைப் இருக்கும் அப்படின்ட்டு பார்க்க தெரியும். கடவுளோட அந்த இறைத்தன்மை அந்தளவுக்கு வேண்டுதல் வந்து நிறைவேறும் பொழுது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அவங்களோட வேண்டுதல் நிறைவேறும் பட்சத்தில் வந்து இங்கே நிறைய மணிகள்லாம் வாங்கிட்டு வந்து கோயிலில் தொங்கிட்டுருக்காங்க. அவங்கவுங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி வேண்டுதல் நிறைவேறும் பொழுது இந்த மாதிரி நிறைய மணிகள்லாம் வாங்கிட்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சூழாயுதம், வேல் இந்த மாதிரிலாம் சொருவிருப்பாங்க. இது வந்து ஒரு சில ஒரு வகையான வேண்டுதலுக்காக வந்து வச்சுருக்காங்க. நிறையா நாமக்கல், சேலம் இந்த மாதிரி பல ஊர்களிலேருந்து, தமிழ்நாட்டில் பல ஊர்களிலேருந்து வராங்க. சரியான பனியாக இருக்குது. காலையில் நேரத்தில் இருக்கும்போது பயங்கர பனி. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இரவு நாள் வந்து விடிய காலையில் போகும்போது ஏதோ சொட்டு இல்லை தலைக்குள்ளே எல்லாம் அது மாதிரி போட்டு வந்துடுங்க. ஏன்னா அந்த சளி கோல்டெல்லாம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. கோயிலில் வந்துட்டு காலையில் நிறைய கூட்டம் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்புரம், பத்திக்குச்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே மேலே சின்ன சின்ன கடையெல்லாம் போட்டு அங்கே விற்கிறாங்க. அங்கே நம்ம வாங்கிக்கலாம். விளக்கு வந்து தீபம் வந்து அங்கே விற்கிறாங்க, அது வாங்கிக்கலாம். முக்கியமான விஷயம் சொல்லணும்னா அதை வந்து மறந்துட்டேன், அதை சொல்கிறேன். இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன நிறைவேறணுமோ அந்த விஷயத்தை இங்கே ஒரு தகடு வந்து கொடுப்பாங்க, ஒரு செப்பு தகடு. இந்த தகடு வாங்கி அந்த தகடில் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை எழுதி அங்கே கட்டும் பொழுது
அது வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் வெறும் ஒரே தகடில் எழுதி எழுதி கட்டி பயங்கரமாக பண்ணிட்டுருப்பாங்க. பார்க்கும் பொழுதே எல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோயில் இது வரைக்கும் லைஃப்பில் கண்டிப்பாக பார்த்துருக்க முடியாது. முடிஞ்ச லைஃப்பில் ஒரு டைம் ஆகுது இந்த கோயிலுக்கு நீங்கள் போய்ட்டு வர முயற்சி பண்ணுங்கள். இந்த கோயிலுக்கு வந்து போகிறதால இந்த ஒரு சிலர் எல்லாம் இந்த பில்லி சூனியம் ஏவல் பேய் பிசாசு கண் திருஷ்டி இந்த மாதிரி பல கோளாறுகளில் வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இங்கே வந்துட்டு போனால் நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்க விடுபட்டு நல்ல நிலையை அடைகிறார்கள் அப்படின்னு இங்கே வர மக்களோட நம்பிக்கையாகவும் அது வந்து நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் வந்து கூறுறாங்க. வாகனத்தில் தான் வந்து கடவுள் வந்து அமர்ந்திருக்கிறாரு. போய் சுற்றி உள்ளே போயிட்டு இந்த சாமி எடுக்கிறதுக்கு அளவு கிடையாது. நம்ம சுற்றி மட்டும் எடுத்தாச்சு. போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு அங்கே பார்த்திங்கன்னா அந்த வேங்கை வாகனம் கூட அங்கேருந்து வெளியே வந்தாங்கன்னா கொடிமரம் இருக்கும். கொடிமரத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் கொடிமரத்தை வாங்கிட்டு கொடிமரத்துக்கு அருகில் வந்து கருப்பண்ண சுவாமி இருப்பாப்புல. கருப்பண்ண சுவாமி வெள்ளை குதிரை இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்களையும் வணங்கிட்டு இந்த ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் நிறையா தீபம்லாம் ஏற்றி நிறைய மக்கள் அவங்க செலுத்திட்டு இருப்பாங்க. நிறையா வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த சிப்பு தவறுகள் இதெல்லாம் கட்டிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் வேண்டுதல் நிறைய மனிதர்கள்லாம் கட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி காண முடியும். அங்கேருந்து கோயிலேருந்து அப்படியே அந்த சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை நாட்களில் மட்டும் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு கருப்பண்ண சாமி வாக்கு சொல்கிறாங்க. இந்த வாக்கு வந்து பார்த்திங்கன்னா 2-3 நாட்களில் நாங்கள் போன அன்றைக்கி அங்கே 2-3 ஐயா வாக்கு சொல்லி வச்சுருந்தாங்க. இந்த வாக்கு சும்மா சாதாரணமாக சொல்கிறது கிடையாதுங்க. இது எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த வாக்கு சொல்லக்கூடியது 2 பெரிய அருவா நீளமாக ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த கோயில் மேலே அருவா மேலே ஏறி வேணும் தான் வாக்கு சொல்கிறாங்க. அந்த அருவாவில் 2 பக்கமும் பார்த்திங்கன்னா பிடி இருக்குது. 2 சைடு கை பிடிச்சிக்கிற மாதிரி பிடி இருக்குது. இந்த பக்கம் 2 பேர் அந்த பக்கம் 2 பேர் பிடிச்சிக்கிறாங்க. அந்த அருவா மேலே ஏறி 2 பக்கமும் 2 காலை வச்சு அங்கே நின்று தான் அந்த வாக்கெல்லாம் சொல்கிறாங்க. நிறைய மக்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நிறைய வாக்கு கேட்டுட்டு வருது. நீங்கள் பார்க்க முடியும். மாற்றத்தை உருவாக்கி மதிக்கோடு கொடுத்துட்டாங்கன்னு அந்த அதிகார கணக்கிறாங்கன்னு சித்திரை மாசன கண்ணு 5ஆவது இருந்து உனக்கு அழிவு வேணும் போல வண்டி வச்சிருக்கோமா. டேய் 3 மலைக்கு வைக்கவா ஒரு சொல்ல முடியும்பா. திருமண கணக்கில் கண்ட வைகாசி மாசம் 29க்குள்ள ஒன்று பார். அதுக்கு முன்னாடி பார்க்காத நடக்காது. அது கம்மி தான். ஆறா கள்ளக்குறிச்சி தீர்மான கணக்கில் ஆராய்ச்சி பார்த்தா அதிகார ஓடி பார்த்துருந்தாங்கன்னு அந்த அதிகார கணக்கில் இன்னைக்கு 6 வருஷம் 7 மாதம் 18 இன்னைக்கு மொத்தம் 1000 மாறாத நடக்குமா நடக்காது. அந்த திட்டமான கணக்கு தீர்ப்பான கணக்கில் நில பண்ணி கொடுக்குற சித்திர மாசத்துல 23 வந்து மாற்றம் விடுமா போட்டு விடுமா. சென்னை மாநகர திட்ட கணக்காயா தீர்ப்பான கணக்கு அதிகாரத்தில் எடுத்து பார்த்தேன். அதிகாரத்தில் இன்னைக்கு 8 வருஷம் 8 மாசம் 18 பொழுதாகவே தொழிலும் தொங்கி போச்சு. கையிருந்த பொருள்லாம் இன்னைக்கு போச்சு. நகையான அடமான் அந்த திட்டம் கணக்கில் இன்னைக்கு வாங்கி கொடுத்துட்டு பகை ஒன்று உருவாச்சு. அந்த பகையில பறிக்க மாட்டாங்க.
துருவத்தை ஆட்டி படைக்கிறாங்க சொல்லி இப்ப ஆட்டி படைச்சிட்டாங்க. அந்த அதிகார கண்ணு ஏய் ஆடி மாசம் 3ஆம் தேதியில அம்பு போட்டு வைக்கிறப்போ திருப்பத்தூர் அப்ப திட்ட கணக்குறாங்கன்னு தீர்ப்பாங்க கணக்குறாங்கன்னு ஆராய்ச்சி பார்த்தாங்கன்னு அதிகாரம் ஓடி பார்த்தேன். அந்த அதிகாரத்தை கண்ணுக்கு 6 வருஷம் 8 மாசம் 18 பொழுதாக ஒரு காரியத்தை சுற்றி பார்த்தேன். நடக்கல. திட்டம் போட்டு பார்த்தேன், நடக்கல. யாராலையும் அதை முடிஞ்சு நடக்கல. அந்த திட்டம் தீருமா? தீர்ப்பு கிடைக்க நிற்குது. அந்த அம்மா எடுத்து வைக்கிறா சுத்தமாக்கி காரியத்தை வருவோம். யாரா குத்தங்கற வாந்தாண்ட அதிகார கணக்கு 4 வருஷம் 2 மாசம் 18 தொட்டது எதிர்பார்த்த காரியம் தடப்பட்டு நிற்குது. அந்த தடப்பட்ட காரியம் விடுபட்டு என்னென்ன காரியம் அந்த கைகூடுமா சொல்லி திட்டம் போட்டு வந்துருக்கிறேன். அந்த திட்டமாக இருந்த கண்ணு 91 கொள்ளுங்கள அவனுக்கு காப்பாற்ற சரியா அதே சொல்லுங்க. அந்த அதிகாரி கரூர் மாவட்டம் பெரியசேமியாரு ஆத்தூர் ஆத்தூர் வாழாதண்ட சொந்தனாங்க தூக்கி போறீங்களா பசிக்கு சோறு போட்டு கவிக்கு தண்ணி குடிச்சு எல்லாம் போய் இன்னைக்கு எந்த இதுவுமே இல்லாம இன்னைக்கு நிலைமை தடுமாறி போயிருக்கிறேன். என்னை ஏன் இப்படி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு நானே கேட்கிறேன். உண்டாலையே எப்பா தின்ன சோத்துக்கும் குடிச்ச தண்ணிக்கும் பாதகம் இல்லாம இந்த மாடு மேய்க்கிறவன் உன் குடிய நான் இனிமேலும் வந்து காப்பாத்துறேன். எதிரியவே விடல, பயப்படாத. என்ன வேணும் காப்பாத்தி தரேன் போ. சத்தியம் தவற மாட்டேன் போ, காப்பாத்தி தரேன் போ. இருக்குது இடம் சட்டம் அதிகாரம் ஒண்ணு ரெண்டு 3 மக்கள் இருக்குது. அதான் 3 மக்கள்ல அதான் வாசம் புது மாதிரி வாசல கோயிலோடு. ஆமா அரசு இருக்கிறாயா சொல்ற இது மாதிரி கோயில் பெரியாக்கா புள்ள பாப்பாத்தி வாசம் இருக்கு இந்த வருதா பெரியாக்கா புள்ள பாப்பாத்தி வாசம். இந்த குழந்தைக்கு சொந்த பூமி அரமனை கட்டடம் இன்னைக்கு அதிகாரம் சிக்கலாவே கிடக்குது. தாய் தாப்புனா அதே சொல்லி நிற்கிறாங்க. இடம் விட்டு இடம் ஊரிய சுத்தலாம் வித்துட்டு அடுத்தடுத்த போய் உட்காந்துக்கிறாங்க. தெய்வம் என்ன சொல்ற இன்னைக்கு நேரம் மண்ணு மனைவனுக்கு அமைச்சு கொடுக்குறேன். என்ன பொருள் இருந்த கார்த்திகை மாசம் 7 தேதிக்குள்ள உனக்கு அமைச்சு கொடுத்துட்டா இதே வாசல்லையா எனக்கு ஜோடி கேடான்னு உனக்கு சத்திரி
சரியா? அப்பா, சொன்ன சொல்லுக்கு அவன அதிகார வாசல் இல்ல பெரியாக்கா கூட இருந்து காப்பாத்தி கொடுக்குறேன். இது சத்திய வாக்கு. அது மட்டும் இல்ல, அதான் சொல்றீங்களா, இன்னைக்கு நேரம் என்னோட புள்ள அது ஒரு போதா முடி ஒரு மயக்கத்தில் நிக்குது. இதுக்கு என்ன தெய்வம் செய்யற, என்ன பண்ற அவனு கேளாயா? இன்னைக்கு நேரம் தெய்வம் தெரிஞ்சு கொடுக்குறேன். வெளில நிறைய கோழிகளை வந்து உயிரோடு அப்படியே குத்தி தொங்க விட்டுருக்காங்க. இதை நம்ம அப்படியே பார்த்துட்டு அப்படியே இப்போ கீழே போகலாம். காலையில் நாங்கள் மேலே வரும்போது இருட்டாக இருந்தது, அதனால் வீடியோ எடுக்க முடியல. அதனால் இப்போ நம்ம கீழே போகும் பொழுது இந்த கோயிலோட வரலாறும் மற்றும் வந்து இந்த பாதைகள் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்திருக்கேன். அதை அப்படியே சொல்கிறேன், காமிக்கிறேன் பாருங்கள். நம்மளால் ஏறி போகிறது ரொம்ப ஒரு சிரமமான விஷயமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த கோயிலை வந்து மக்களுக்காக வந்து கண்டிப்பாக காமிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஆன்மீக தலத்தை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுனால நீங்களும் பார்க்கணும், அந்த இறைவனோட அருள் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த வீடியோ ஒளிப்பதிவை வந்து நான் போய் எடுத்திருக்கேன். நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக பார்க்குறதோடு மட்டும் இல்லாத இந்த மாதிரி ஒரு ஆன்மீக தலத்தை வந்து உங்களோட நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் மேற்கொண்டு பார்த்திங்கன்னா இந்த மலை ஏறுற இடம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி செங்குத்தாக தான் இருக்கும். 2 பக்கத்துலேயும் வந்து கயிறுலாம் கட்டி விட்டுருக்காங்க. ஏன்னா அந்த வழியில் கரெக்டாக போகணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா மலையில் போகும்போது இடம் மாறி போயிடக்கூடாது. அது இல்லாத சில நேரத்தில் ஏற முடியாது. அப்போ அந்த கயிறை பிடிச்சி மேலே ஏறலாம். அதுக்காக கீழே இருந்தால் மேலே வரைக்கும் கயிறு 2 பக்கம் கொடுத்துருக்காங்க. அதில் பெரிய வடம் மாதிரி பிளாஸ்டிக் கயிறில் அதை பிடிச்சிட்டு ஏறலாம். அப்புறம் அதே மாதிரி மலையை விட்டு கீழே இறங்கி வந்த உடனே அங்கே ஒரு சில கடைகள்லாம் இருக்குது. அங்கே வந்துட்டு நிறையா மோஸ்ட்லி எங்கே கொல்லிமலை அப்படின்னு பார்த்தாவே பெரிய பெரிய ஹோட்டல் இந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான். கோயிலுக்கு பக்கத்துலேயே கீழே வந்த உடனே இங்கே வந்து இந்த பனியாரெல்லாம் சுற்றி விற்றுட்ருப்பாங்க. அங்கே நம்ம வந்து சிம்பிளாக சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்பிடலாம். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து மாசிலா அருவி இருக்குது. அப்புறம் வந்து இன்னொரு அருவி இருக்குது, அது டக்குன்னு இப்போ ஞாபகம் வரல. அப்புறம் 8 கை அம்மன் இருக்காங்க. அர்பலீஸ்வரர் கோவில் இருக்குது. இந்த மாதிரி நிறையா சுற்றுலாத்தலங்கள்லாம் இங்கே நிறையா இடங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்ப்போம். இப்போது வந்து நம்ம மாசி பெரியண்ணனை பற்றி சில விஷயங்கள் வந்து சொல்லிடுறேன். பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் வந்து பிரசித்தி பெற்ற கோவில் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாசி பெரியண்ணன் கோவிலை. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சங்கிலி கருப்பு, நாட்டுமணி, பெரியசாமி, பெரியண்ணன்னு பல பெயர்கள் வந்து இந்த கொல்லிமலையில் இருக்கக்கூடிய இந்த மாசி பெரியண்ணன் வந்து அழைக்கிறார்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோவில் எங்கே இருக்குன்னா மாசி குன்றில் வந்து இருக்குது. இந்த கோயில் மாசி குன்றில் உச்சியில் தான் இந்த கோவில் இருக்குது. அது மட்டும் இல்லை, வாழம் புல் அப்படிங்கிற ஒரு வகையான புல் வச்சு தான் இந்த கோவிலோட கூரையை வந்து மேய்ஞ்சிருக்காங்க. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. வந்து பழமையை வந்து மாறாமல் இந்த வாழாம்புல் அப்படிங்கிற ஒரு வகையான புல்லுலால் தான் வந்து இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு, கூரை வந்து அமைஞ்சிருக்கு. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கடவுள் வந்து வேங்கை வாகனத்தில் வந்து அமர்ந்து மக்களுக்கு வந்து கம்பீரமாக காட்சி அளிக்கிறாரு. மாசி பெரியண்ண சாமி வந்து பார்த்திங்கன்னா பெரியண்ண சாமிக்கு நாமக்கல் துறையூர் கீழே தான் இறங்கிட்டு இருக்கோம். இங்கேருந்தும் போகலாம். அப்புறம் சேலம் மாவட்டத்துலேருந்து போனீங்கன்னா சேலம், ராசிபுரம், கொல்லிமலை இப்படியும் போகலாம். மாசி குன்றில் இருக்கக்கூடிய இந்த கோயில் தான் வந்து மூலக்கோயில் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா காசியிலேருந்து தேவி பார்வதி தாயாரும் பெருமாளும் வந்து தென் திசையை நோக்கி வரும் பொழுது தேவி பார்வதி வந்து காமாட்சியாகவும் பெருமாள் வந்து பெரிய அண்ணனாகவும் வந்து மானிட ரூபம் எடுத்து துறையூர் பக்கம் வந்து வந்திருக்காங்க. அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா வைரச்செட்டி அப்படிங்கிற ஒரு வீட்டுக்கு வந்து காமாட்சியை தங்கச்சியை தங்க வச்சுட்டு பெரிய அண்ணன் மட்டும் கொல்லிமலைக்கு வந்து போயிருக்காரு. அது பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் இருக்கக்கூடிய குன்றுகள் மேலே ஏறி போயிட்டுருக்காரு. அப்போ அவரோட பாரம் தாங்க முடியாமல் அது என்ன பண்ணுது, அந்த குன்றுகள் எல்லாம் சரிய ஆரம்பிக்குது. அப்படி வந்துட்டு எல்லாம் ஆட்டம் காணும் பொழுது தான் அந்த பெரியண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு குன்று விட்டு ஒரு குன்று மாறி போகும்போது ஈஸியாக நிற்கக்கூடிய குன்று தான் அந்த மாசி பெரியண்ணன் குன்று. மனித உருவத்தில் இருந்த பெரியண்ணனை பார்த்து அங்கேருந்த மக்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா
அவரை வந்து வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவர் அங்கேயே இருந்து அவங்களுக்கு வந்து பல நன்மைகளை செஞ்சிட்ருக்கிறாரு. நன்மைகளை செஞ்சுக்கிட்டு அருள்பாலித்து வந்திருக்கிறாரு. கல்லாத்துக்கோம்பை என்பது வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலையோட அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊர் தான். வைரச்செட்டி அப்படிங்கிறவரோட வீட்டில் தான் வந்து காமாட்சி அம்மா வந்து இருந்திருக்காங்க. அப்புறம் நெடுங்காலமாகியும் வந்து பெரியண்ணன் வந்து போன அண்ணனை காணமே அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சி தான் என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணனை தேடிக்கிட்டு கொல்லிமலைக்கு போகிறாங்க. கொல்லிமலை மாசிக்குன்றில் அண்ணன் இருப்பதை வந்து தெரிஞ்சு பார்வதியான காமாட்சி தாய் வந்து அங்கே போயிட்டு பெரிய அண்ணனை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அண்ணன் நானும் இங்கே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா வேண்டாம், நீ வந்து கல்லாத்துக்கோம்பிலே தங்கிற அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இவங்க வந்து பார்வதி தாயாரும் அவர் சொன்ன மாதிரி அங்கேயே போயிட்டு கீழே வந்து தங்கிடுறாங்க. காமாட்சி தாயாரும் இந்த கொல்லிமலையிலே வந்து இருக்கிறதுலே ரொம்ப உயரமான இடம் அப்படின்னா அந்த மாசிக்குன்று தான் அப்படின்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு ரொம்ப உயரமான இடம். பார்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பச்சை பசேர்னு காலையில் நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த சூரியன் வந்து அவ்வளோ ப்ரைட்டாக வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் வானத்துலேருந்து வெளியே வரும்போது பார்க்குறதுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். இது என்ன இந்த நம்ம இருக்கிறது பூமி தானா இல்லை வந்து இன்னொரு வேற்று கிரகமா அப்படிங்கிற அளவுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு பயங்கரமான கலர்ஃபுல்லாக தெரியக்கூடிய ஒரு இடமா இருக்கும். சரி, காலை நேரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த வானத்தோட அழகு சரி, சூரியன் உதிக்கக்கூடிய அந்த இது பார்த்திங்கன்னா அது வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போது தெரியும். அதே வந்து சூரியன் உதிக்கிற பக்கமும் அதே மேற்கு பக்கமும் பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் தான். அந்த கோயில் சைடில் இன்னும் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலரில் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். பார்த்தா தான் அதனோட மகிமை வந்து புரியும். ஒரே பாறையாக இருக்குது. பார்த்து முள்ள இருக்கும்பே. அப்புறம் பார்த்திங்கன்னா மாசி பெரியண்ணன் சாமி வந்து பார்த்திங்கன்னா மக்களோட அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி காலமெல்லாம் வந்து காத்து நிற்கும் ஒரு ஒப்பற்ற காவல் தெய்வமாக வந்து இங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் மற்றும் பக்தர்களோட ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இந்த காணொளி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கொஞ்சம் முள்ள உட்காந்து போங்க சிஸ்டர். ஓகே. பைரவர் சேர்ந்து போகிறாரு. உங்க கூட தான் வருதுண்ணா. போயிட்டு வா. பார்த்துங்க. லாஸ்ட் வந்தாச்சு. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே ஏறி போகிறதுலாம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. ஆனால் மேலே ஏறி போய் வந்தால் ஒரு நல்ல திருப்தியாக இருக்குது. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற இடம் பாருங்க. பனியார கடையெல்லாம் இருக்குது. வேணும்னா நம்ம இங்கே பனியாரெலாம் சாப்பிட்டுக்கலாம். தாத்தா சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் இங்கே தான் வந்து வெஹிக்கிள்லாம் நிறுத்திட்டு இங்கேருந்து தான் நம்ம வந்து மேலே மாசி பெரியண்ணன் கோயிலுக்கு போக முடியும். பனியார கடையெல்லாம் இருக்குது. பனியாரெலாம் வந்து சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் எங்கேயும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எங்கேயும் பனியார கடையெல்லாம் இருக்குது.